பாமுகம் பாட்டிவிலன தமிழ் வானொலியூடாக உறவுவது மரபு கவி கற்போம். தோப்போடு சிவதாசனி ராகுனர்கள் சத்யபாஸ்கனர் மற்றும் எல்லோருக்குமே வணக்கம். வாருங்கள். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான மதிய வணக்கம். இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவிகற்றல் வகுப்பு 104 இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று இணைந்திருக்கின்ற அத்தனை அன்புறவுகளையும் வாழ்த்தி வரவேற்று வாணிமுடைய பணிக்கும் நன்றியை கூறி ஆசிரியையும் அன்பாய் வரவேற்றபடி நேரலை கேட்டும் மற்றும் ஒளி படம் ஊடாக வீடியோ பதிவுகள் ஊடாக பயன்படுகின்ற அத்தனை உறவுகளையும் இந்த நேரத்திலே அன்பாய் வாழ்த்தியபடி இப்பொழுது முதலே இந்த 1 மணி நேரத்தை ஆசிரியர் கையிலே அன்பாய் ஒப்படைத்துக் கொள்வோம். இது 104வது வாரம் வகுப்பு. அன்பாய் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மிக அற்புதமான வரவேற்புரையோடு அனைவரையும் வரவேற்று இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளரும் அதே போலவே என்னுடைய அருமை மாணாக்கரும் அன்பு சகோதரியுமாகிய சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் மற்றும் அழகாக இணையத்திலே இணைத்து கொண்டு அனைவருடனும் கலகலப்பாக பேசிக்கொண்டும் இருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரி வாணிமோகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கே இணைந்து பயின்று கொண்டிருக்கின்ற கோசலா ஞானம் நம்ம செல்வநாயகி அம்மா அவர்கள் மற்றும் கமலா ஜெயபாலன் அவர்கள் இணையாமல் இணையம் வழியாக கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்று 104வது வகுப்பிற்குள் நாம் உட்செல்கின்றோம். இந்த வகுப்பும் திருப்புதல் வகுப்பாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய வீட்டு பாடத்தினை கேட்கின்ற வகுப்பாக நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். அழகாக வீட்டு பாடம் என்ன என்பதனை தெரிவித்து அழகாக நெறிப்படுத்துமாறு என்னுடைய அருமை சகோதரி அன்பு மாணாக்கர் சிவதர்ஷினி ராகவன் அவர்களிடம் இந்த வகுப்பினை ஒப்படைக்கின்றேன். வாருங்கள். மிக்க நன்றி. 104வது வகுப்புக்கான பாடம் மீட்டல். வெய்யோனிய சீற்றமும் ஏனோ என்ற தலைப்பிலே அறுசீர் விருத்தம். ஒவ்வொரு சீர் வரையறையிலும் 2 விருத்தங்களை எழுதி வரவண்ணம் என்று சொல்லியிருந்தீர்கள். சீர் வரையறைகளாக விளம்பிளம்காய் விளம்பிளம்காய் ஒன்று, 2வது விளம்மாகாய் விளம்மாகாய், 3வது சீர் வரையறை விளம்காய் தேமா விளம்காய் தேமா. இதைத் தொடர்ந்து திருக்குறள் 125வது அதிகாரம் அழகிட்டு தலை சொல்லும். இதுல ஜெயஸ்ரீ இணைய முடியாது என்றும் சிவமணி அக்கா இணைய முடியாது என்றும் இதில் எழுதியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் பிரியாமூர்த்தி அவர்களும் இணைய முடியாது என்றுதான் நினைக்கிறேன். மற்றவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சிவநாயகமாக தெரியபடி இப்பொழுது கோசலா ஞானம் அவர்கள் தயாரா இருக்கிறீங்களா? வீட்டு பாடத்தில் இனிய மதிய வணக்கம். எங்கள் ஆசிரியைக்கும் சுதர்ஷினி மற்றும் சக கவிஞர்களுக்கும் இனிய வணக்கம். வெய்யோனே சீற்றமும் ஏனோ தலைப்பு. அறுசீர் விருத்தம் விளம் காய் விளம் காய். இருளையும் அகற்றிடும் கதிரவனாம் இயற்கையும் அழித்திடும் கொடையதுவாம். இருளையும் அகற்றிடும் கதிரவனாம் இயற்கையும் அழித்திடும் கொடையதுவாம். பெருகிடும் பகலவன் வெப்பத்தால் பல உயிர் மடியுது பாரினிலே. பெருகிடும் பகலவன் வெப்பத்தால் பல உயிர் மடியுது பாரினிலே. கருணையும் புரியாயோ ஆதவனே கருணையும் புரியாயோ ஆதவனே கலங்கிடும் உயிர்களை காப்பாயே கலங்கிடும் உயிர்களை காப்பாயே. கருமுகில் குவியவும் செய்திடுவாய் கருகிடும் உயிரையும் காத்திடவே. கருமுகில் குவியவும் செய்திடுவாய் கருகிடும் உயிரையும் காத்திடவே. மிகச்சிறப்பு. அடுத்த பாட்டு. தெருவினில் நடக்கவும் முடியாதே தெருவினில் நடக்கவும் முடியாதே தணலுமாய் கொதிக்குதே பாதமுமே தணலுமாய் கொதிக்குதே பாதமுமே. மறுவிடும் பசுமையும் காரணமோ மறுவிடும் பசுமையும் காரணமோ. மாசுகள் பெருகுதே அதனாலோ மாசுகள் பெருகுதே அதனாலோ. கருவினை சுமந்திடும் அந்நியரும் கவனமாய் சிசுவையும் காத்திடணும். பெரும்பலம் தந்திடும் குழந்தைகளாம் பெருமையும் நிறைந்திட
வாழ்ந்திடணும். பெருமையின் நிறைந்திட வாழ்ந்திடணும். சூப்பர் சூப்பர், அருமை அருமைம்மா, அற்புதம். அடுத்த சீர்வரை விளம் மாக்காய் விளம் மாக்காய். பருவமும் மாறி மழை பொழிய பகலவன் வெப்பம் கூடுதுவே. பருவமும் மாறி மழை பொழிய பகலவன் வெப்பம் கூடுதுவே. திருத்தணி முருகா சீற்றத்தை தனித்துமே குளிர்மை தந்திடப்பா. திருத்தணி முருகா சீற்றத்தை தனித்துமே குளிர்மை தந்திடப்பா. கருகிடும் பசுமையும் துளிர்விடவே கருகிடும் பசுமையும் துளிர்விடவே கனமழை பொழிய வைத்திடப்பா. கனமழை பொழிய வைத்திடப்பா. பருவமும் மாறா மழை பெய்ய பருவமும் மாறா மழை பெய்ய பசுமையும் செழித்து வளர்ந்திடுமே. பசுமையும் செழித்து வளர்ந்திடுமே. இதுல இந்த பாடல்ல 3வது அடிய படிங்க. கருகிடும் பசுமையும் துளிர்விடவே. கருகிடும் பசுமையும், அது மாற்றீரா? பசுமை கருகிடும் பசுமை 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 சரியா? ஓ கருகிடும் பசுமை துளிர்விடவே கனமழை பொழிய வைத்திடப்பா. பருவமும் மாறா மழை பெய்ய பசுமையும் செழித்து வளர்ந்திடும். மீதி எல்லாம் சரி. உருளுதே உலகம் எமக்காக உணர்வுடன் காப்போம் துரிதமாக. உருளுதே உலகம் எமக்காக உணர்வுடன் காப்போம் துரிதமாக. பொருள்களை ஆற்றில் வீசிடாமல் பூமியை காப்போம் ஒன்றிணைந்து. பொருள்களை ஆற்றில் வீசிடாமல் பூமியை காப்போம் ஒன்றிணைந்து. வருகிற காலம் அழிவின்றி வளமுமே நன்றாய் சீர்வருமே. வருகிற காலம் அழிவின்றி வளமுமே நன்றாய் சீர்வருமே. ஒருத்தரே வீட்டில் நினைத்தாலே ஒற்றுமை பேணி காத்திடலாம். ஒற்றுமை பேணி காத்திடலாம். ஓ அருமை அருமைமா. அடுத்த சீர்வரை விளம் காய் தேமா விளம் காய் தேமா. தினமுமே வெப்பத்தால் வேக தன்மையும் குன்றித்தான் போக. தன்மை குளிர்மை. தினமுமே வெப்பத்தால் வேக தன்மையும் குன்றித்தான் போக கனமழை பொழியாதோ என்று கசிந்துமே உருகியுமே வாழ்வை. கசிந்துமே உருகியுமே வாழ்வை. சினத்துடன் காலத்தை போக்கி சீறியும் சினந்துந்தான் வாழ்வில். சீறியும் சினந்துந்தான் வாழ்வில். மனமது வேதனையில் வேக மடிகிறார் மாந்தருமே என்று. மடிகிறார் மாந்தருமே என்று. ஓ அற்புதம் அற்புதம், ரொம்ப நல்லா இருக்கு. சினந்தடா பூமியுமே எம்மை. சினந்தடா பூமியுமே எம்மை சீருடன் தாங்கியுமே காக்க வனமெலாம் அழித்துந்தான் என்று. வனமெலாம் அழித்துந்தான் என்று வளமுடை படலத்தில் ஓட்டை. தினமுமே சீர்குலைத்து தாக்க தாங்கிடும் பூமியுமே நோக. மனமுமே பண்பற்று போக மானிடம் நொந்து போயும் என்று. மானிடம் நொந்து போயும் என்று. ரொம்ப அற்புதம் ரொம்ப அற்புதம். நின்றேன்னு முடிச்சிருங்க. முற்றுப்பொருளோட நின்றே இல்ல இன்று எழுதிருந்தீங்கன்னா இன்றே அப்படி கூட இருக்கு. சரியா? ரொம்ப ரொம்ப அற்புதம். உங்களுக்கான திருக்குறள்கள் எத்தனை பேருமா முழுமையா இணைஞ்சிருக்கிறது? சிவதர்ஷினி? ஆமாமா, நாங்கள் இன்று 2 மூவர். மன்னிக்கோணும் மாசம் நான் திருக்குறள் பிரிக்கல, எனக்கு நேரம் இருக்கல. அங்க இருவர் மட்டும்தான். அப்ப 5 பாக்கள் செய்ய வேண்டியதான்.
போசலாமா முதல் 5 பாக்கள் 125வது அதிகாரத்துல மாட்டிக்கொண்டோம். மாட்டிக்கொண்டோம். செய்து வச்சதை வாசிக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரு காலத்துல ஒருத்தருக்காக நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அந்த நாளை நினைத்து பார்த்து கொண்டே நாங்கள் நடத்தி கொண்டே வருவதும் நெஞ்சோடு கிளத்தல். நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனைத்தொன்றும் எவ்வநோய் நீ தீர்க்கும் மருந்து. நினைத்தொன்று நிறை நேர் நேர் புளிமாங்காய் சொல்லாயோ நேர் 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 தேமாங்காய் நெஞ்சே நேர் நேர் தேமா எனைத்தொன்றும் நிறை நேர் நேர் புளிமாங்காய் எவ்வநோய் நேர் நிறை கோவிளம் தீர்க்கும் நேர் நேர் தேமா மருந்து நிறைவு பெற. நினைத்தொன்று புளிமாங்காய் காய்முன் நேர் சொல் வெண்சீர் வண்டலை சொல்லாயோ தேமாங்காய் காய்முன் நெஞ்சு நேர் வெண்சீர் வண்டலை நெஞ்சே தேமா மாமுன் எனை நிறை இயற்சீர் வண்டலை எனைத்தொன்றும் புளிமாங்காய் காய்முன் நேர் வண்சீர் வண்டலை எவ்வநோய் கூவிளம் விளம்புன் தீர் நேர் இயற்சீர் வண்டலை தீர்க்கும் தேமா மாமுன் மருந் இயற்சீர் வண்டலை. மிகச் சிறப்பு. அடுத்த பாடம். காதல் அவரில ராக நீ நோவது பேதமை வாழி என் நெஞ்சு. காதல் நேர் நேர் தேமா அவரில நிறை நிறை கருவிளம் ராகனி நேர் நிறை கோவிளம் நோவது நேர் 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 நிறை கோவிளம் பேதமை நேர் நிறை கோவிளம் வாளினன் நேர் நிறை கோவிளம் நெஞ்சு நேர்வு காசு. மிகச் சிறப்புமா, மிகச் சிறப்பு. காதல் தேமா மாமுன் அவ நிறை இயற்சீர் வண்டலை அவரில கருவிளம் விளமுன் நேர் இயற்சீர் வண்டலை ராகனி கூவிளம் விளமுன் நோ நேர் இயற்சீர் வண்டலை நோவது கூவிளம் விளமுன் பே 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 இயற்சீர் வண்டலை பேதமை கூவிளம் விளமுன் வாளி இயற்சீர் வண்டலை வாளினன் கூவிளம் விளமுன் நெஞ்சு நேர் இயற்சீர் வண்டலை நெஞ்சு நேர்வு காசு. அருமை அருமை. இருந்துள்ளி என்பறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கன் இல். இருந்துள்ளி நிறை நேர் நேர் புளிமாங்காய் என்பறிதல் நேர் நிறை நேர் கோவிளங்காய் நெஞ்சே நேர் நேர் தேமா பரிந்துள்ளல் நிறை நேர் நேர் புளிமாங்காய் பைதல் நோய் நேர் 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 தேமாங்காய் செய்தார்கன் நேர் 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 தேமாங்காய் இல் நேர் நாள். புளிமாங்காய் காய்முன் நேர் என்ன வந்திருக்கிறபடியா வெண்சீர் வண்டலை என்பறிதல் கூவளங்காய் காய்முன் நெஞ்சு நேராக வந்திருக்கிறபடியா வெண்சீர் வண்டலை நெஞ்சே தேமா மாமுன் பரி நிறையாக வந்திருக்கிறபடியா இயற்சீர் வண்டலை பரிந்துள்ளல் புளிமாங்காய் காய்முன் பை நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை பைதல் நோய் தேமாங்காய் காய்முன் செய் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை செய்தார்கன் தேமாங்காய் காய்முனில் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை இல் நேர் நாள். மிகச் சிறப்புமா. அடுத்து. கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர்களை லுற்று. கண்ணும் நேர் நேர் தேமா கொளச்சேரி நிறை நேர் நேர் புளிமாங்காய் நெஞ்சே நேர் நேர் தேமா இவை என்னை நிறை நேர் நேர் புளிமாங்காய் தின்னும் நேர் நேர் தேமா அவர்களை நிறை நேர் நேர் புளிமாங்காய் லுற்று நேர்வு காசு. கண்ணும் மாமுன் கொளச் நிறை வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை கொளச்சேரி நெஞ்சு நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை நெஞ்சே தேமா மாமுன் இவை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை இவை எண்ணெய் புளிமாங்காய் காய்முன் தின் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை தின்னும் தேமா மாமுன் அவ நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை அவர்களை புளிமாங்காய் காய்முன் லுட் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை லுட்டு நேர்வு காசு. மிகச் சிறப்புமா, மிகச். அடுத்த.
செற்றார் எனக்கை விடல் உண்டோ நெஞ்சேயாம் உற்றால் உறாதவர். செற்றார் நேர்நேர் தேமா தெனக்கை நிறைநேர் புலிமா விடல் உண்டோ நிறை நேர் நேர் புலிமாங்காய் நெஞ்சேயாம் நேர் 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 தேமாங்காய் உற்றால் நேர் நேர் தேமா உறா நிறை நேர் புலிமா தவர் நிறை மலர். செற்றா தேமா மாமுன் தெனக் நிறைய வந்திருக்கிறபடியாக இயற்றிருவண்டலை தெனக்கை புலிமா மாமன் உடல் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றிருவண்டலை உடலுண்டோ புலிமாங்காய் காய்முன் நெஞ்சு நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர்வண்டலை நெஞ்சேயாம் தேமாங்காய் காய்முன் உற்று நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர்வண்டலை உற்றால் தேமா மாமன் உறா நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றிருவண்டலை உறாக புலிமா மாமன் தவர் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றிருவண்டலை தவர் நிறை மலர். மிகச் சிறப்புமா, மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த சீர் பிரித்து தலை சொல்லத்தான் இந்த வெண்பா நீங்க எழுதும் போது தவறின்றி எழுத முடியும். வாழ்த்துக்கள்மா. அடுத்தபடியாக கவிதையோடு தயாரா இருக்கிறீங்களா கமலாஜி? வர்ணன். ஆமா, கவிதை மட்டும் வச்சிருக்கேன், நான் திருக்குறள் புத்தகம் கொண்டு வரல. கள்ளம் அடிச்சுட்டேன். மைக்கே எடுத்துட்டு மைக்கில சவுண்ட் இருக்கு. உங்கள் எடுபடையில கமலாஜி பாலனர்களே. வெய்யோனே சீற்றமும் ஏனோ விளம்பிளங்காய் அவனியும் அவனின்றி அசையாது அற்புதம் அதிசயம் அதுவாகும். பவனியும் வருவது பகலினிலே பஞ்சமும் போக்குவான் பார்த்தனக்கு தவமுடன் சாதனை செய்திடுவான் தந்திடும் மலையுடன் பயிர் வளரும். குவலயம் தனிலும் குன்றாவான் கும்பிடும் உழவரின் குபேரன் அவன். கும்பிடும் உழவனின் குபேரன் அவன். புது புது தோற்றமும் பொங்கி இல்ல முதல் பாடல்ல முதல் அடிய படிங்கோ. அவனியும் அவனின்றி அசையாது. அவனியும் சரி, அவனன்றி அது எந்த சீர்மா விளமா? விளம் 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 அது பிள்ளை. அவன் அவன் அவனையும் விளம் விளங்காய் அவனியும் அவனையும் இறை இல்ல இறைமையினால் அசைந்தாடும். அப்படி கொடுங்க, நேர்மறையா அசைந்தாடாதுங்கிறதுக்கு எல்லாம் இறைமையினால் அசைந்தாடும் அற்புதம் அதிசயம் அதுவாகும். அதிசயம் அதுவாகும். பவனியும் வருவது பகலினிலே பஞ்சமும் போக்குவான் பார்த்தனக்கு தவமுடன் சாதனை செய்திடுவான் தந்திடும் மலையுடன் பயிர் வளரும். குவலயம் தன்னிலும் குன்றாவான் கும்பிடும் உழவரின் குபேரன் அவன். புது புது தோற்றமும் பொங்கியதால் புற்றுநோய் வந்தது தெரிந்தனில். புது புது தோற்றமும் பொங்கியதால் புற்றுநோய் வந்தது தரணிதனில். பதுமையாய் பகலவன் பருதிதனில் பகிர்ந்தனன் ஒளிதனை பக்குவமாய். வதுவைகள் போலும் தாமரையும் வெய்யவன் வருகையால் முட்டவிடும். குதூகல வாழ்க்கையும் குழம்பியது குவலியன் கரும்புகை கண்டதினார். அருமை அருமை. விளம்மாக்காய் விளம்மாக்காய் உலகினில் ஓடியே விஞ்ஞானம் உலகினில் கண்டும் ஓடும் விஞ்ஞானம். ஓடும் அப்படின்னா அது வந்துட்டு விளம் வந்து ஓடியே விளம்மாக்காய் உலகினில் ஓடியே விஞ்ஞானம். இல்ல ஓடும் ஓடும் விஞ்ஞானம் ஓடும் மா வரணுமோனா? மா என்ன மாண்டான வந்தா ரெண்டு மாலை உண்டு என்ன தேமா எது வேணாலும் உயர்வினை கண்டு பரிதிதனில்
பலவகை மாற்றம் தான் தோன்றி பகலவன் பரிசம் பட்டிடவே வலதுடன் வெய்யோன் வான்தனிலும் வருத்தமும் கண்டு திவாலையையும் பலமுடன் தள்ள பாரினிலே பதத்திடும் மாந்தர் பரிதாபம். ஓ, அருமை அருமை அருமை. சுட்டுடும் வெயில் பூமிதனிலும் சுருண்டிடும் மண்ணும் சுகமிழந்து. சுட்டுடும் வெயில் பூமிதனிலும் பூமி தண்ணில் போதும். பூமி தண்ணில்னாலே அது காய்ச்சிருந்து. தனில் பூமி தனில் சுட்டுடும் மண்ணும் சுகமிழந்து. கட்டிய வீடுகள் கனல் பறக்க கட்டிலும் மெத்தையும் கட்டிய வீடுகளை வீடும் கட்டிய வீடும் கனல் பறக்க கட்டிலுடன் மெத்தை கனலாக பட்டது துன்பம் பயிரினமும். கட்டிலும் மெத்தை கனலாக அது மெத்தை கனலாக பட்டது துன்பம் பயிரினமும் பகலவன் கொண்ட கோபத்தால் வெட்டியே காடுகள் அழிப்பதினால் வெட்டியே காடும் அழிப்பதனால் காடு அழிப்பதனால் வெய்யவன் சீற்றம் வெற்றிவன் காடும் அழிப்பதினால் வெய்யவன் சீற்றம் தான் கொண்டான். அருமை அருமை அருமை. புவிதனில் தாயவளும் பொங்கிட புதுமைகள் பல விங்கி தோன்றிட தவிக்கின்றான் ஓசோனில் தாக்கமதால் தாவியும் பூமிதனை தாக்குகின்றான். பவித்திரம் என நாமும் காத்திட்ட பகலவன் சீற்றமுடன் பரவிட நவன்றிட எதுகுண்டு நம்மினம் நலமுடன் வாழ்ந்திடுவோம் இது எந்த சீர்வரையதை? விளங்காய் தேமா. தேமால என்னென்ன சீர்கள் இருக்கு பாருங்க. தேமால ஒவ்வொரு அடிகள்லயும் ஈட்டு சீரா பாருங்க. அரை அடிகள் பொங்கிட அது தேமாவா? பொங்கு காய் நேர்நிறை விளம் வந்திருக்கா? தேமா அல்ல வேணும், மா கூட இல்ல. ஒவ்வொரு அடியிலயுமே இப்படி இருக்கு. பொங்கும் தோன்றும் அப்படி மாத்துங்க. தாக்கும் இப்ப தாக்கிடும் இல்ல தாக்கும். நான் எழுதி அப்படியே வாசிக்கிறேன். புவிதனில் தாயவளும் பொங்கிடும் புதுமைகள் பலவிங்கு தோன்றிடும் தவிக்கின்றான் ஓசோனில் தாக்கமும் தாவியும் தாவியும் புவிதனை தாக்கி பவித்திரம் என நாமும் காத்தும் பகலவன் சீற்றமுடன் புளி மாமா என்ன எழுதியிருக்கோ அதை தேமாக்கு மாத்துங்க. பகலவன் சீற்றமுடன் பரவியும் வரவே வராது அந்த இடத்துல. பரவும் இல்ல அது வந்துட்டு மாற்றி இங்க நம்ம தேமா வேணும். பகலவன் சீற்றமுடன் அப்ப சரி பரவிட
இல்ல பறவிட வந்துட்டு விலங்காட்சி விலம் தானே. கருவூலத்துக்கு வந்துட்டு பறவிட கருவிலம் வந்துருமோ? தேமா. கருவூலத்துக்கு வந்துட்டு ஓ, நின்று புளிமா புளிமா கரவும். புலி இல்ல அது புலிமா. நம்ம இங்க இருக்கிறது ஒன்லி தேமா. தேமா நேர் நேர் மட்டும் தேமா மட்டுமே மட்டும்தான் எழுதுவோம். ரைட். பகலவன் சீற்றமுடன் நிற்க. ஓங்க. நிற்க ஓங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆயிடும். சீற்றமுடன் நிற்க. நிற்க நிற்க அப்படியா பாத்துக்கலாம். நவன்றிட எது உண்டு? நம்மிடை நம்மிடை இல்ல நவீன்றிட எது 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 உண்டு? உண்டு எது உண்டு? நம்மிடை நம்மிடை நம்மிடையில இல்ல. நம்மிடைங்கிறது விளம். அதுல இல்லாம நாளும். ஓகே ஓகே நாளும் மாறி யோசிச்சுக்கிறதையா நாளும். நலமுடன் வாழ்ந்துடுவோம். நலமுடன் வாழ்ந்துடுவோம். கணிந்து வரார். நன்றாய் 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 நன்றாய். இதே பிள்ளை இருக்கும் போல. அடுத்த அப்படியே அந்த கரம்புளுக்கு மாத்திட்டேன். வாகனம் வாகனம் ஓட்டமதை இது இதுல எல்லாம் பிள்ளை இருக்கு. எல்லாம் தேமா தேமாவுக்கு வேற வந்துட்டு. அகற்றி 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 இல்ல நீக்கி. எல்லாம் மாத்தணும். இந்த பாட்டுல பிள்ளை இருக்கு. பின்பக்கம் முழுக்க மாத்தோம். கடைசியா எழுதி போட்டு வாசிக்கிறேன். நீங்க வாசிக்கலாம். சரி சரி. அதே அந்த அந்த தேமான்றதை கவனிக்காம போயிட்டாங்க. மணிக்கொண்டு டீச்சர் இப்ப எழுதுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க எழுதுங்க எழுதுங்க. நான் சிவதர்ஷினி கேட்டுட்டு உங்களுக்கு நான் திருப்பி சிவதர்ஷினி என்னுடைய பாடலை தரு. அனுதினம் வந்திடும் மாதவனே, அழித்திடும் வெம்மையின் நாயகனே, மனுவதும் உன்னிடம் கொடுப்போமே, மனிதரை வெறுத்திட வேண்டாமே, தினமுமே உன்றனின் வரவினாலே திரளுதே விரைவது திகட்டிடாது, கனலென நீயுமே கக்கிடாதே, கனலென நீயுமே கக்கிடாதே, காணலாய் வாழ்வினை மாற்றிடார், காணலாய் வாழ்வினை மாற்றிடார். அடுத்த பாடல். வல்லவன் தருவது வெம்மையதால் வலியென மாறுமே வையகம், மெல்லிய காற்றுமே இன்றியதால் தகைப்பது விதியன்றோ, பல்லின உயிர்களும் வாடுதிங்கே பாரினில் சித்திரை இதுவன்றோ, பல்லின உயிர்களும் வாரினில் சித்திரை இதுவன்றோ, இல்லையோ குளிரதும் வந்துடாதோ ஈங்கொரு மழையதும் பொழிந்திடாதோ, இல்லையோ. அடுத்து விளம்மாகாய். விளம்மாகாய் மூச்சிழக்க கனிவது முன்னில் இல்லையாமோ, மயக்கமே வந்தும் மதி இழந்து மனிதரும் வாடல் முறையாமோ, மயக்கமே வந்தும் மதி இழந்து மனிதரும் வாடல் முறையாமோ, இயக்கமே மாறும் வெய்யோனே இதுவென மாறும் இயற்கை, இயக்கமே மாறும் வெய்யோனே இதுவென மாறும் இயற்கையே. கோடையும் வந்தால் கொடுமையாமே, கோடையும் வந்தால் கொடுமையாமே, கொட்டுமே வெயில் வாட்டுமாமே, வாடையும் வெறா காலமுமே வசந்தமும் தருமே சூட்டினையே, வாடையும் வெறா காலமுமே வசந்தமும் தருமே சூட்டினையே, ஓடையும் தேடி ஓடுவதால் ஒளியுமோ சூடு ஓயுமாமோ, ஓடையும் தேடி ஓடுவதால் ஒளியுமோ சூடு ஓயுமாமோ, நாடியும் வந்தே நம்மை விரட்டும் நலமுமே இல்ல வெம்மையுமா, நாடியும் வந்து நம்மை மிரட்டும் நலமுமே இல்ல வெம்மையுமா. விளமாகாய். விளமாகாய் கோடையும் வந்தால் கொடுமையாமே கொட்டியாம். இது நான் உட்கார்ந்துட்டேன். சீற்றமும் தந்துடாதே நீயும் விளம்காய் தேமா விளம்காய். சீற்றமும் தந்துடாதே நீயும் சிந்தனை செய்திடுவாய் நின்றே, ஊற்றுகள் வெற்றியுமே போகும் உணர்ந்துமே காரியத்தை ஆற்று,
நாற்றுமே வளர்ந்திடவும் வேண்டும், நாடுமே செழித்திடல் தான் வேறாம். ஆற்றுக காரியங்கள் நின்றே அனைவரும் வாழ்ந்திடவே வேண்டும். ஆற்றுக காரியங்கள் நின்றே அனைவரும் வாழ்ந்திடவே வேண்டும். வானிலே ஓசோனில் ஓட்டை வழியுமே தெரியாது நிற்க, வானிலே ஓசோனில் ஓட்டை வழியுமே தெரியாது நிற்க, காணலாய் தோன்றிடுமே இங்கு கனலுமாய் வீதியுமாய் எங்கும். காணலாய் தோன்றிடுமாமே இங்கு கனலுமாய் வீதியுமாம் எங்கும். புனலினை தேடியேதான் மக்கள் புகுவதை காண்கிறோமே துன்பம். புனலினை தேடியேதான் மக்கள் புகுவதை காண்கிறோமே துன்பம். அனலிடை மெழுகெனவே நாமும் அழிதலோ முறையெனவே சொல்லும். அனலிடை மெழுகெனவே நாமும் அழிதலோ முறையெனவே சொல்லும். ஓ, ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். உங்களுக்கான திருக்குறள் அடுத்த 5, 6 - 10. கலந்துணர்த்தும் காதலர் கண்டால் புலந்துணராய் பொய்க்காய்வு காய்தி என் நெஞ்சு. கலந்துணர்த்தும் நிறை நேர் புலிமாங்காய், காய்முன் கா நேர் காய்முன்காய் வெண்சிர் வண்டலை, காதலர் நேர் நிறை கூபுலம், விளமுன் கண் நேர் விளமுன் நேர் இயச்சீர் வண்டலை, கண்டால் நேர் தேமா மாமுன் புலந்த் என்பது நிறை மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை, புலந்துணராய் நிறை நேர் புலிமாங்காய், காய்முன் பொய் என்பது நேர் வெண்சீர் வண்டலை, பொய்க்காய்வு நேர் தேமாங்காய், காய்முன் காய் என்பது நேர் வன்சீர் வண்டலை, காய்தி என் நேர் நிறை பூபுலம், விளமுன் நெஞ்சு என்பது நேர் விளமுன் நேர் இயச்சீர் வண்டலை, நெஞ்சு நேர்பு காசு என்ற சீரல் வருகிறது. காமம் விடு ஒன்றோ நான் விடு நல் நெஞ்சே யானோ பொறேன் இவ்விரண்டு. காமம் நேர் தேமா மாமுன் விடு என்பது நிறை இயச்சீர் வண்டலை, விடு ஒன்றோ நிறை நேர் புலிமாங்காய், காய்முன் நான் என்பது நேர் வன்சீர் வண்டலை, நான் விடு நேர் நிறை பூவுலம், விளமுன் நல் நேர் இயச்சீர் வண்டலை, நல் நெஞ்சே நேர் தேமாங்காய், காய்முன் யா என்பது நேர் வெண்சீர் வண்டலை, யானோ நேர் தேமா மாமுன் பொறேன் நிறை மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை, பொறேன் இல் நேர் தேமாங்காய், காய்முன் இவ் காய்முன் இவ் வன்சீர் வண்டலை, இவ்விரண்டு நேர் நிறை நேர் புலிமாங்காய் நிறை இல்லை பூவிளங்காய், காய்முன் மணிப்போடு நிறைவு. இதை நான் கடைசியா விட இவ்விரண்டு என்பது நிறைவு பிறப்பு என்ற சீர்கள். பொறேன் இல் இரண்டு, அத சரியா பண்ணுவோம். கலை பொறேன் இல் நேர் தேமாங்காய், எங்க நேர் எங்க நிறை நேர் புலிமா மாமுன் இரண்டு என்பது நிறை மாமுன் நிறை இயச்சிரண்டலை. அந்த மா இல்ல, இந்த நிறை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி மாதான் இருக்கும், வேற வழியே கிடையாது. மாமுன் நிறை வரணுமே. மிகச் சிறப்புமா. அடுத்த பாடல். அடுத்து உள்ளத்தார் காதல் அவராக உள்ளினி யாருளை சேரி என் நெஞ்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது 8வது. பரிந்தவர் நல்காரன் ஏங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதை என் நெஞ்சு. பரிந்தவர் நிறை கருவிளம், விளமுன் நல் என்பது நேர் இயச்சீர் வண்டலை, நல் காரன் நேர் தேமாங்காய், காய்முன் என்பது காய்முன் நேர் வன்சீர் வண்டலை, ஏங்கி நேர் தேமா மாமுன் பிரிந்த என்பது நிறை மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை, பிரிந்தவர் நிறை கருவிளம், விளமுன் பின் நேர் இயச்சீர் வண்டலை, பின் செல்வாய் நேர் தேமாங்காய், காய்முன் பே என்பது நேர் வன்சீர் வண்டலை, பேதை என் நேர் தேமாங்காய், காய்முன் நெஞ்சு என்பது நேர் வன்சீர் வண்டலை, நெஞ்சு நேர்பு காசு என்ற சீரில் இருக்கிறது. 9வது. இதுல பேதை என் நேர் நிறை பூபுலம், விளமுன் நேர் இயச்சீர் வண்டலை. மிகச் சிறப்பு என்பதை நான் தனித்தனியா எடுத்து. 9வது. உள்ளத்தார் காதல் அவராக உள்ளினி யாருளை சேரியன் நெஞ்சு. உள்ளத்தார் நேர் தேமாங்காய், காய்முன் காய் என்பது நேர் வன்சீர் வண்டலை, காதல் நேர் தேமா மாமுன் அவர் நிறை இயச்சீர் வண்டலை, அவராக நிறை நேர் புலிமாங்காய், காய்முன் உள் நேர் வன்சீர் வண்டலை. அடுத்தது உள்ளி நீ நேர் நிறை கூபுலம், விளமுன் யா நேர் இயச்சீர் வண்டலை, யாருளை நேர் நிறை கூபுலம், விளமுன் என்பது நேர்
இயற்சீர் வண்டலை. சேரி என் சேரி சேரியன் கூவுளம் விளம் கூவுளம் விளம் கூவுளம் விளமுன் நெஞ்சு என்பது நேர் விளமுன் நேர் இயற்சீர் வண்டலை நெஞ்சு நேர்வு காசு. மிக சிறப்புமா. அடுத்தப்பா. துன்னார் துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவி. துன்னார் நேர் நேர் தேமா மாமுன் துறந் என்பது நிறை இயற்சீர் வண்டலை. துறந்தாரை நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நெஞ்ச் நேர் வன்சீர் வண்டலை. நெஞ்சத் நேர் நேர் தேமா மாமுன் துடை என்பது நிறை இயற்சீர் வண்டலை. துடை ஏமா நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் இன் என்பது நேர் வன்சீர் வண்டலை. இன்னும் நேர் நேர் தேமா மாமுன் இழத்து என்பது நிறை இயற்சீர் வண்டலை. இழைத்தும் நிறை நேர் புளிமா மாமுன் கவின் என்பது நிறை இயற்சீர் வண்டலை. கவின் நிறை மலர் என்ற சீர்கள். மிகச் சிறப்புமா, மிகச் சிறப்பு. இந்த இப்படி 5 பாடல்கள் செய்யும் போதுதான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இந்த தடங்கள்லாம் வருதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம கமலாமா ரெடி ஆயாச்சா? மைக்க பார்த்துட்டு கமலாமா. ஆமாம் மைக் பெரிய புவிதரில் தாயபலம் பொங்கி புதுமைகள் பலவிங்கு தோன்றும். தவிக்கின்றான் ஓசோனின் தாக்கம் தாவியும் புவிதனை தாக்கி. பவித்திரம் என நாமும் காத்தும் பகலவன் சீற்றமும் கொண்டு நவின்றிட எது உண்டு இங்கு நலமுடனே வாழ்ந்து விடுவோம் நாமும். முதலாவது பாட்டு. ரொம்ப அற்புதம், ரொம்ப அழகா மாத்திட்டீங்க. அழகா மாத்திட்டீங்க, அவ்வளவுதான். சீர்வரையறைய கரெக்டா மனசுல ஏத்திட்டீங்க. வரும் வாரத்திற்கான வீட்டு பாடமாக வாகன ஓட்டமுறை கண்டும் வருகிற நஞ்சையும் விட்டு பாகமாய் நாம் இங்கு நின்று வேதமாய் கொள்வோம் விண்ணில் வேகமாய் ஓடுகிற வாழ்வில். அது 2 வரி எழுதணும். எழுதி முடிச்சு. சரி சரி, எழுதி முடிச்சுட்டு கடைசியில ஒருத்தரை கேட்டுப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வரும் வாரம் வரும் வகுப்பிற்கான 105வது வகுப்பிற்கான வீட்டு பாடமாக 126வது அதிகாரம் முழுமையாக அழகிட்டு தலை சொல்ல வேண்டும். 126வது அதிகாரம். அடுத்தபடியாக உங்களுக்கு வீட்டு பாடமாக எழுசீர் விருத்தம் தரப்படுகிறது. எழுசீர் விருத்தம் முழுவதுமாக முடித்த பிறகு உங்களுக்கு வாய்மொழி தேர்வு இருக்கும். அதனால ஒழுங்கா விருத்தங்களே எந்த சீர்வரையறை எப்படி எழுதுறோம் அதை நல்லா பார்த்துக்கணும். சரியா? என்னென்ன சீர்வரையறைகள் முதல்ல நான் தரேன், எழுதிக்கோங்க. அப்புறம் தலைப்பு தரும். ஆசிரிய விருத்தத்துல எழுசீர் விருத்தம், அரிசீர் விருத்தம் நிறைவு பெற்றது முழுமையாக. எழுசீர் விருத்தம் சீர்வரையறை விளம் மா அரையடியாக விளம் மா 4 சீர்கள் அரையடி, 3 சீர்கள் மீதம் இருக்கின்ற அரையடி. விளம் மா. இரண்டாவதாக எழுசீர் விருத்தம் சீர்வரையறை அனைத்துமே மா 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 அரையடியாக, மீண்டும் மா 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 அரையடியாக. 4 மா ஒரு அரையடி, 3 மா அடுத்த அரையடி. அடுத்தபடியாக எழுசீர் விருத்தம் சீர்வரையறை விளம் மா 3 விளம் மா, மீண்டும் விளம் மா 2 விளம் மா. எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டு பாடம் மீண்டும் சொல்றேன், எழுதிக்கோங்க. எழுசீர் விருத்தம் ஆரம்பிச்சிருக்கோம்.
ஒரு 3 சீர்வரையறைகள்ல உங்களுடைய பாடல் 2 விருத்த பாடல்கள் ஒரே தலைப்புல இருக்கணும். விளம்மா விளம்மா விளம் விளம்மா, அனைத்துமே மா, 7 சீர்களுமே மா. அடுத்ததாக விளம் விளம் விளம்மா விளம் விளம் மா. தலைப்பாக அன்னையர் தினம் வருவதன் காரணமாக அன்னையே உலகின் அச்சாணி, இல்ல அன்னையே உலகின் தெய்வம், அன்னையே உலகின் தெய்வம். இந்த 3 சீர்வரையிலுமே காயே இருக்காது, யாரும் காய் கையிலே வைக்க கூடாது. அன்னையே, அன்னையே என்பதே விளம்தான். ஆமா, உலகின் என்பது மாதான். இங்க தேமாவுக்கு வழி இல்லை, ஆனா மா இடத்துல தேமாவும் பயன்படுத்தலாம், புளிமாவும் பயன்படுத்தலாம். உலகின் தெய்வம் அப்படி கொடுத்தாச்சு. ஒவ்வொரு சீர வரையறையிலும் 2 பாடல்கள். ஆமா ஆமா, ஒரே தலைப்பு, ஒரே தலைப்பு 2 பாடல்களா? நீங்க புத்தகமாக்குவதற்கு அது அப்படியே நீங்க வந்துட்டு பாதுகாத்து வைங்க. ஏன்னா 6 பாடல் ஒரு தலைப்புல கிடைக்கும், 2 பாடல்கள் ஒரே சீர்வரையறையில கிடைக்கும். சரியா? இந்த தலைப்பை போட்டு 6 பாடல்கள் இருக்கிறதாக ஒரு புத்தகத்துக்குள்ள அப்படியே கொண்டு போகலாம். சரியா? அதனால வந்துட்டு நீங்க இந்த 3 சீர்வரையறைகளிலும் உங்களுடைய பாக்கள் 2 6 பாடல்கள் எழுதி கொண்டு வரணும், 6 விருத்தங்கள். சரியா? இப்ப 7 சீர் விருத்தம் முடிவடைந்த பிறகு, என் சீரும் முடிஞ்ச உடனே மொத்தமாக விருத்தத்திலே விருத்த கவி வேந்தர் என்ற ஒரு பட்டத்திற்கான உங்களுக்கு தேர்வானது வைக்கப்படும். சரியா? முதற் சொல்லும் பாடுபொருளும் கொடுத்து தேர்வு வைக்கப்படும். அதோடு உங்களுக்கான ஒரு பாடல் கொடுத்து, ஏதாவது ஒரு திருக்குறளை கொடுத்து, நம்ம அதுக்குள்ள முழுமையா முடிச்சிருவோம். 133 முடித்து விடுவோம். ஒரு திருக்குறளை நாங்கள் கொடுத்து, அந்த திருக்குறளை ஒரே ஒரு திருக்குறள் தான் பிரித்து அழகிட்டு தலை சொல்ல வேண்டும். அதற்கும் மதிப்பெண்கள் உண்டு. அது மாதிரி ஒரு பாடல் எழுதுவதற்கு அந்த மதிப்பெண்கள் உண்டு. நானாக ஒரு சீர்வரையறையிலே ஒரு அடி கொடுத்தாலும் நீங்கள் அந்த சீர்வரையறையை கண்டுபிடிக்க வேண்டும். நாங்களாக கொடுத்தோம்னா நீங்களாக சீர்வரையறை கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப ஒரு 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 இதுவா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் உன்னிப்பா சொல்றத நீங்க கவனிச்சா மட்டும் பத்தாது, நீங்க எழுதி வச்சுக்கிட்டாதான் அந்த என்ன சீர்வரையறை சொல்ல முடியும். ஒரு பாடல், சான்றாக ஒரு பாடல், இன்பம் தங்கும் தமிழை நாளும், இது அரையடியாக. மீண்டும் சொல்ற, இன்பம் தங்கும் தமிழை நாளும். அடுத்த அரையடியாக, இனிமை உடனே இனிமையுடனே கற்றிடுவோம். ஒவ்வொரு சீர்களையும் தனித்தனியா தான் சொல்லியிருப்பேன், அதனால அதை பத்தி கவலை கிடையாது. இன்பம் தங்கும் தமிழை நாளும் அரையடியாக. அடுத்த அரையடியாக, இனிமை உடனே கற்றிடுவோம். இது எந்த சீர்வரையறை? மாமாவா கடைசியில காய் வருவது. அவ்வளவுதான். கடைசியில் காய். என்ன விருத்தம் அத சொல்லணும் முதல்ல. எழுத்தீர் விருத்தம் சீர்வரையறை மா 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 காய். அவ்வளவுதான். சரியா? நானா ஒரு அடி கொடுப்பேன், அத நீங்க இத மாதிரி கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிடத்திற்குள் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுலயும் வாய்மொழி தேர்வு வரும். அதனால முழுமையாக விருத்தங்களை முடிச்ச உடனே நீங்க வந்துட்டு நீங்களாக எழுதக்கூடிய பாடல்கள் அறுசீர் எழுசீர் எண் சீராக மட்டும்தான் இருக்கும். நாங்களா கொடுக்கறதுல வேணும்னா 10 சீர்கள் வரலாம். ஆனா நீங்களா எழுதக்கூடிய பாடல்கள்ல அப்படி வராது. சரியா? எளிமையாதான் இருக்கும். சீர்வரையறை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் கடினம் இல்லை. இப்பவே எழுதியிருக்கிறீங்க இல்லையா? ஆனா நான் தலைப்பு எல்லாம் நாங்க கொடுத்துருவோம்.
வெய்யோனே, இதுதான் முதற் சொல் வெய்யோனே. பாடு பொருள் காய் காய் மா, காய் காய் மா. எப்படி எழுதுவீங்க? வெய்யோனே என்பதுதான் தலைப்பு, அதான் முதற் சொல், தலைப்பு இல்ல. தொடங்குதா? காய் காய் மா, காய் காய் மா, இதான் சீர் வரையறை, அரிசீர் விருத்தமா கொடுத்திருக்கோம். நீங்க ஒரு பாடல் மட்டும் எழுதினா போதும். வெய்யோனே அதுதான் முதல் சொல்லாக பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்க எப்படி விட்டுனாலும் எழுதலாம். கோடை காலத்து வெய்யோனாக நினைத்து எழுதலாம், இல்லை என்றால் உன்னுடைய சீற்றத்தை தணிப்பாய் என்றும் எழுதலாம், இல்லை என்றால் மக்கள் வாடுவதை நினைத்தும் எழுதலாம். உங்களுக்கு பாடு பொருள் நீங்க எழுதி பாருங்க. ஒரு அரிசீர் விருத்தம் தேர்வுக்கு முன்னதாக நாங்கள் எப்படியாக இருந்தாலும் பயிற்சியும் தருவோம். இப்ப உடனே எழுதுறதா? உடனே எழுதி பாருங்க, நேரம் இருக்கு. என்ன சீர்வரையறை? காய் காய் மா, மீண்டும் காய் காய் மா. வாய்மொழி தேர்வில் இடம் பெற்றவர்களுக்கு மட்டும் சான்றிதழ் வழங்கப்படும். விருத்த கவி வேந்தர் சான்றிதழ் வழங்கப்படும். எழுதிட்டா நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன் டீச்சர். சொல்லுங்க. வெய்யோனே மக்களையும் காத்து வாட்டாது அரவணைப்பாய் இன்றே. வாட்டாமல், வாட்டாது அரவணைப்பாய். உணர்ச்சி. ஆஹா ஆஹா. அரவணைப்பாய் இன்றே. இன்றே. இந்த பாடல் முழுமையா எழுதல, ஒரு வரி மட்டும். முழுமையா ஒரு வரியில நிக்கிறீங்க. சரி, நான் எழுதிட்டேன், பாப்போம். சரியா? வெய்யோனே சரி, நான் என்னுடைய பாடலை தருகிறேன். வெய்யோனே வான் மீதிலே வந்து வேதனையே தீர்த்திடவும் வேண்டும். மெய்தவளும் வெம்மையினை நீயும் மேதினியில் தனித்திடலும் நன்றா. வையகமே அழுதிடலும் கண்டு வரவில்லை துயரதுவும் இங்கு. தையதனில் தவழுதலும் உண்டே தைத்திருநாள் வந்திடுமே நன்று. அழகா எழுதிருக்கீங்க. ஒரே ஒரு இடம், அது என்ன? மீதினிலே, அது சரி. அழகா எழுதிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். இந்த வேகம் உங்களுக்கு வந்தாதான் தேர்வுக்குள்ள நீங்க வர முடியும். அதுக்குதான் இத்தனை பயிற்சி கொடுத்திருக்கோம். சரியா? நான் வாசிக்கிறேன். வெய்யோனே வீட்டிற்கும் பகலவன். வெய்யோனே வீட்டிற்கும் பகலவன் மா, வெப்பமுடன் வீராயும். பகலவன் மாவா? பகலோன். பகலோன். சரி, பகலோன். பகலோன். வெப்பமுடன் வீராயும் இங்கு
ம் தெய்வமாயும் உனைநாமும் தாங்கி தற்பெருமை கொண்டோமே சரியா. ம் பொய் சொல்ல முடியாதும் புவியில் பொய் சொல்ல முடியாது புவியில் புதுயோகமும் தாங்கிடுவாய் மலையாய். ம் புதுயோகம் தந்திடுவாய் மலையாய். எய்திடுவாய் குளிர்மையும் நமக்கு குளிர்மையையும் ஏற்றுகின்றேன். குளிர்மையையும் ம். குளிர்மையையும் குளிர்மையுடன் சரி நமக்கு ஏற்றுடுவாய் இதமாயும் இங்கு. ம் அருமை அருமை. இங்கேன்னு முடிச்சிருங்க. அருமை அருமை அருமை. அவ்வளவுதான் அவ்வளவுதான் 90% தாண்டியாச்சு மதிப்பெண்கள். அழகா எழுதியாச்சு. அப்புறம் நம்ம கோசலாமா இப்படியான தேர்வு இருக்கும். வாங்க கொஞ்சம் பயிற்சி வேணும். கனகாலம் பயிற்சி இல்ல, கொஞ்சம் பயிற்சி பயிற்சிக்காக 2 வகுப்புகள் நாங்கள் தரப்படும். ஓகே ஓகே. கோசலம்மா பிஸி. இல்ல ஒரு வழி மட்டும்தான் எழுத சொன்னேன்னு நினைச்சிட்டாங்க. ஒரு அது மாதிரி கற்றுக் கொடுத்த சீர்வரையறையில் இருந்துதான் கேள்விகள் வரும். தருவது அதுல இருந்துதான். மெய்யோனே மக்களையும் காத்து வாட்டாமல் இன்றி பெய்திடாதோ மழையுமே இங்கே பாரினையும் செழிக்கவும் செய்ய தெய்வத்தையும் மணங்கிடவே இன்பம் தந்திடுவார் குளிர்ச்சியையும் தந்து உய்வாக வாழ்வதற்கு நாங்கள் உள்ளன்பு தந்திடுவாய் இன்றி. ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுல திருப்பி புணர்ச்சி பிழவுது. ஆஹா. தந்துக்கு அப்புறம் மன்னிக்கோளும். நான் விட வருகிறேன் ஆசிரியை. தெய்வத்தையும் வணங்கிடவே இன்பம் தந்திடவே குளிர்ச்சியையும் வந்துக்கு அப்புறமா என்ன இருக்கு? உய்வாக ஊனா வந்துட்டு வாழ்வதற்கு. அப்ப நீங்க எதுல விடுறீங்க தவறுனா புணர்ச்சியில தான் நிறைய. புணர்ச்சி இருக்கிற இடங்களை உன்னிப்பா கவனிச்சுக்கணும். சரியா? அதுதான் புணர்ச்சியில வந்துட்டு தவறு விட்டா மார்க் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதனால அதுல உன்னிப்பா கவனம். ஒரு பாடல் மட்டும்தான் எழுத சொல்லுவோம். ஒரே ஒரு அடி கொடுத்து நாங்க அதை வந்துட்டு என்ன சீர் வரையறைன்னு கண்டுபிடிக்க சொல்லுவோம். முதல்ல என்ன விருத்தம் என்ன சீர் வரையறை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவோம். 2வது கேள்வியாக. 3வது ஒரு கேள்வியாக என்னன்னா திருக்குறள் அசை பிரித்து அழகிட்டு தலை சொல்ல சொல்லும். அவ்வளவுதான். 3 கேள்வி. சரியா? இந்த 3 கேள்விகளுக்கான பயிற்சியும் ஒரு 2 வகுப்புகள் தரப்படும். அதனால கவலைப்பட வேண்டாம். இது எல்லாம் முடிஞ்ச ஒண்ணு. விருத்தங்கள் எல்லாம் முடிஞ்ச ஒண்ணு. சரிதானா? இல்ல கோகுலம்மா முகத்துல அப்படியே இன்னைக்கு ஒரு மாதிரி அதே அன்றைய நாள் கொஞ்சம் அப்படி இல்ல கட்டாயமாக உண்டு. திருப்புதல் முடிச்சுட்டோம்னா ஒரு தேர்வு வச்சுட்டு தான் அதுக்கான சான்றிதழ்கள் கட்டாயமா உண்டு. விருத்த கவி வேந்தர் சான்றிதழ் உண்டு. அதனால எல்லோருமே கலந்து கொள்ளுங்கள். சரியா? அழகா நம்ம வந்துட்டு பண்ணுவோம். வீட்டு பாடம் தந்தாச்சு. நிறைவின் பகுதிக்கு வந்திருக்கிறோம். நானும் பூசலா ஞானம் தான் இருக்கிறோம். இப்பொழுது மற்றவர்கள் அடுத்த வகுப்புக்கு வந்து சேர்வார்கள். தற்சமயம் அவர்களுக்கு ஏதோ சிக்கல்கள் இருக்கிறது. ஆமா, கனடா பயணம் கனடா பயணம் போயிட்டதால அவங்களுக்கு இந்த நேரம் வராது. நைட்டு பிரியாமூர்த்தி அவர்கள் அவங்க அவருடைய அம்மா இருக்கிறார் கனடாவிலேயே. அம்மா தங்க பையனுக்கு யாருக்கோ திருமணம் வேறுவான். அதனால அங்க போயிருக்காங்க. அதனால இப்ப வரமாட்டாங்க அம்மா. ஆனா காணொலிகள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம தேர்வு சொல்லிட்டோம்ல, எப்படியா இருந்தாலும் கனடால இருந்து பிச்சுக்கிட்டு வந்துருவாங்க.
அதனால இது முடிய கண்டார்ல இருந்து வந்துட்டாங்கன்னா வந்துருவாங்க. மே மாதத்துல அங்க இருப்பேன். நாங்க கிளம்பி இருப்பாங்களா? சரியா. சிவமணிக்கு எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் பர்மிஷன் கேட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. பணி நேரம்ங்கிறதால மற்றவர்களும் அப்படி வருவாங்க. வருபவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். இல்லாதவரை பத்தி கவலை கிடையாது. ஆமா, 3 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் நாங்கள் தேர்வினை நடத்தும். சரியா? வேற எந்த விஷயமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நேரம் இருந்தா 1 நிமிட கருத்தாக இருவர் மட்டும் சொல்லுங்க. நான் என்னுடைய கருத்தை சொல்வதா இருந்தால், மீட்டல்கள் சிறப்பா இருக்கிறது என்றால் எங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இந்த விருத்தங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம். கூடுதலாக எழுத மீள ஒரு முறை ஞாபகத்தில் வருகிறது. அதுல மற்றது நீங்க இப்ப சொன்ன மாதிரி அடுத்தடுத்த பரீட்சைகளுக்காக தயார்களும் மேற்கொள்வது சிறப்பாக. நன்றி. கோசலாஞ்சம். பயிற்சி உண்மையிலேயே திருக்குறள் 5 பிரித்தோம். அது எங்களுக்குத்தான் நன்மை. பயப்பட்டது ஆனா அது எங்களுக்கு தான் நன்மை. ஏனென்று சொன்னா அது பயிற்சி. அதே போல் இப்ப டீச்சர் சொன்ன அரசியல் விருத்தம் எழுதினதும் உண்மையிலேயே ஒரு பயிற்சி தான். பயம்தான் நம்ம தடுமாறுறதுக்கு காரணம். என்னை கண்டா பயம். அது இளமையில இருந்து கற்கும் பொழுது இருந்தே ஒரே அந்த அப்படிதான் இருப்பான். பயம்தான். உண்மையா 2 பேர் இருந்தாருன்னா அது விரைவாக போகுது வகுப்பு என்றுதான் நினைக்க வேணும் நாங்கள். நான் என்ன வகுப்புக்கு என்ன கவிதையோ அதுகளுக்கு போகாவிட்டாலும் இதுக்கு வராமல் இருக்கிறேன். இல்லை ஏன்னு சொன்னா ஒன்றை முடிச்சா தொடங்கினா முடிக்க வேணும் என்ற ஆர்வம். வாணிமோகனுக்கு நாங்கள் ஒரு சோதனை வைப்போம். அவங்க ஏற்கனவே சோதனை தான். ஏற்கனவே பல சோதனை இல்ல. நான் ஒரு சோதனை தான். அதுதான் உங்களுக்கு மகாபெரிய சோதனை தருவாங்க. சரியான பொறுமைசாலி என்றுதான் சொல்லணும். பொறுத்தார் பூமாதேவிக்கு ஒப்பானவர் தான். ஏன் அப்படி இல்லை, எல்லோரும் அப்படித்தான் பொறுமையா தான் இருக்க வேணும். சில விஷயங்கள்ல சில இதுல பொங்கி எழும்புறதுதான். நீங்க சும்மா பூமாதேவி சொல்லாதீங்க, பொங்கி விழுறது. நிதானம் தவறாமல் கவனிக்க வேணும் அல்ல அவனுடைய பொறுமைசாலி. வாணிக்கு எப்பவுமே பொறுமை ஜாஸ்தி. பாருங்க. ஆனா அதை விட பொறுமை எங்கட ஆசிரியர். ஏனென்றா எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல எப்படி பங்கு பெற்றா என்பது தெரியவில்லை. முடியாது, எங்களால முடியாது. அது மட்டுமில்ல, அவ்வளவுதையும் இப்படித்தான் செய்யறீங்கன்றதுதான் எனக்குள்ள ஒரு சிந்தனை. அங்க செய்யறீங்க, இங்க செய்யறீங்க, அந்த பட்டம் எடுக்கிறீங்க, இங்க எடுக்கிறீங்க, எல்லாவற்றைக்கும் நன்றியை போடுறீங்க, எல்லாரும் பேரையும் போடுறீங்க, எல்லாரும் பிறந்த நாளையும் போடுறீங்க, எல்லாரும் இறந்த நாளையும் போடுறீங்க, எல்லாரும் அப்பா முடியாது. அது சும்மா 2 வரி வாழ்த்தும் இல்லை, சாட்டுக்கு தான் அந்த வாழ்த்துகள் போடுவீங்கன்னு. அந்த வாழ்த்து கூட உண்மையில மன நிறைவை தரும். சூப்பர். நன்றிம்மா, நன்றி, மிக்க மிக்க நன்றி. குரு பெயர்ச்சி, இன்று குரு பெயர்ச்சி இன்றைக்கு. அதான் இன்றைக்கு. ஆமா, எங்கள் ராசி எங்கள் நட்சத்திரம் 3 பேருக்குமே, வீட்டுல இருக்கிற 3 பேருக்குமே ரிஷபம். என்ன ராசி? இல்ல, நான் வந்து சதய நட்சத்திரம், கும்ப ராசி. கும்பம். ஓகே. கும்பம். அது மாதிரியே மீனம். எங்க பாப்பா நட்சத்திரம் கும்ப ராசி டீச்சர். ஐயா சூப்பர். அப்புறம் பாப்பாவுக்கு ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. அவருக்கு கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி. எல்லோருக்குமே ராகவி. உங்களோட கணவர் 2 ராகவி, கேட்டையும் விருச்சம். அதனால வெயில் தாழ்ந்தோட, வெயில் ரொம்ப அதிகம். 110 வந்து இலங்கையிலும் அப்படித்தான் சொல்லுகின்றார்கள். சரியான வெயிலாம மயங்கி எல்லாம் விழுகின்றார்கள். மயங்கி அதுதான் அப்படித்தான் இருக்கு. கூடி போச்சு. அது மாதிரி தலை குளிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமா இருக்குன்னு நினைச்சா தலையில வேர்வையில சளி பிடிச்சது, தலைவலி வந்து. அங்கெல்லாம் பரவாயில்லையா? வெயில் இல்லையா?
எங்க இங்க இங்க இப்ப இப்பதான் லண்டன் கொஞ்சம் லண்டன்ல கொஞ்சம் சுவிஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகுது இன்றைக்கு. மின்னி மின்னி வருது. நேற்று வெயிலா இருந்தது. பலமான பொழி. ம். ஓ ரெண்டும் பனி தாங்க அந்த அளவுக்கு குளிர் வந்தாலும் தாங்க இயலாது, வெயில் வந்தாலும் தாங்க இயலாது. தாங்க இல்ல ஆனா மழை எனக்கு வந்தா எனக்கு அலர்ஜி வெயில். வெயில் வந்து வெயில் ஐயோ, எனக்கு எனக்கு பிடிக்காது. வெயில் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பிடிக்காது. பனியை கூட கொஞ்சம் கொஞ்சம் தாங்கிடலாம். ஏன்னா இருக்கிற இதெல்லாம் சொட்டர் கிட்டர் எல்லாம் தூக்கி மாட்டிட்டு தாங்கிடலாம். கம்பளி கம்பளியா போட்டு. இதுல ஐயோ டயர்ட் ஆக்கிடும். ரொம்ப டயர்ட் ஆக்கிடுது. அதுதான். மிக்க மிக்க நன்றிம்மா. அழகா நன்றி எல்லோருக்குமே. அடுத்த 105வது வகுப்பிலே எல்லோரும் சந்தித்துக் கொள்வோம். அதுவரை பாலிமோனுக்கு நன்றி ஆசிரியருக்கும் கோசலாஞானம் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எல்லோருக்கும் நன்றி, மிக்க நன்றி. மரபு கவி புலன குழுவுல சிவதர்ஷினி ராகவன் ஆமா வருவார வகுப்பிற்கான வீட்டு பாடத்தை போட்டுட்டு இந்த அதாவது விருத்தங்களில் ஆசிரிய விருத்தங்களில் விரைவில் தேர்வு உண்டு. விருத்த கவி வேந்தர் தேர்வானது விரைவிலே நடத்தப்படும் அப்படின்னு நீங்க அதையும் போட்டுருங்க. அது தேதி எந்த நாள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு நீங்க போட்டு விட்டுருங்க. சரியாம்மா? நன்றிம்மா. நன்றி நன்றி மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நன்றி சொல்ல நன்றி எல்லோருக்கும் நன்றிம்மா. நன்றி. நன்றி. நிறைவுக்கு வருகின்றது மரபு கவி கற்போம். சர்சே பாஸ்கர் அவர்கள் மற்றும் சிவரசன் அவர்களுக்கும் இணைந்தவர்களுக்கும் நன்றி. வணக்கம்.